மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான சேமியா கேசரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 கப் சேமியா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். சேமியா நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஜஸ்ட் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சுகர் போட்டு ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்வீட் ரெசிபிக்கு எப்பயுமே 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாராளமாக தூவி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.